ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிசி அல்டிமேட்ல எபிசோட் 11 வந்து பார்க்க போகிறோம். ஸோ எபிசோட் 11 வந்து அறிவியல் வினாக்களில் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் 10 எபிசோட் பார்த்துருப்பீங்க, அதுக்கான டெஸ்ட்டையும் எழுதியிருப்பீங்க. சரிங்களா? நிறைய பேர் நல்லாவே ஆன்சர் எழுதியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ பாருங்க, இந்த எபிசோட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசையின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது ஒரு பேசிக் கொஸ்டின் தான். விசையின் எஸ்ஐ அலகு என்ன? ஸோ எஸ்ஐ அலகு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் தாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. அப்போ மீதி இருக்கிற ஆப்ஷன்லாம் என்ன சார் அப்படின்னு தெரிஞ்சுக்க. விசையோட சிஜிஎஸ் அளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டைன் இங்கிலீஷ்ல டிஒய்என்இ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ டைன்னா என்ன சார்? அது ஓகே. இங்க பாருங்க, இந்த சிஜிஎஸ் அப்படின்னா என்னன்னா சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். ஓகேவா? தெரியும்ல, எஸ்ஐ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரத்துக்கு முன்னையே சிஜிஎஸ் அளவு, எஃபிஎஸ் அளவு இதெல்லாம் இருந்துச்சு, எம்கேஎஸ் அளவுன்னு. ஸோ அதுல ஒண்ணுதான் இந்த சிஜிஎஸ் அளவு. அதுக்கான அலகு தான் வந்து என்னது? டைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல கிலோகிராம் அப்படின்னா என்னங்க? நிறையோட எஸ்ஐ அலகா? நிறையின் எஸ்ஐ அலகு. நிறையின் எஸ்ஐ அலகு தான் கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து அடிப்படை அலகுகள்லேயே வரும். சரியா? அதே மாதிரி மீட்டர் அப்படின்னும் போது நீளத்தின் எஸ்ஐ அலகு. நீளத்தின் எஸ்ஐ அலகு தான் வந்து மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சரு விசையின் எஸ்ஐ அலகு வந்து என்னது? நியூட்டன். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஈர்ப்பியல் மாறிலியின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து வேற வழியே இல்லை, நம்ம மெமரி பண்ணி தான் ஆகணும். சரியா? பாருங்க, 6.674 இன்ட்டு 10⁻−11 நியூட்டன் எம் ஸ்கொயரு கிலோகிராம் -2 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? ஸோ இங்க 10⁻−11 வரணும். அப்படிதான் ஞாபகம் வச்சு ஆகணும், வேற வழியே இல்லை. இங்க பாருங்க, 24, 23, 11 -11 இருக்கு. ஸோ -11 வர்றது ஆன்சரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. ஓகேவா? ஸோ இந்த ஐடியா வந்து இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுல இருந்து கொஞ்சம் எக்ஸஸா வேற என்ன பார்த்துக்க, வானியல் அலகு. சரிங்களா? அப்படின்றதுக்கான மதிப்பு என்ன? நீ ஆன்சர் சொல்லு. வானியல் அலகுக்கான மதிப்பு என்ன? அதே மாதிரி ஒரு ஒளியாண்டுக்கான மதிப்பு என்ன? ஸோ இது ரெண்டுமே இதுல இருந்து நீ பார்த்துக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? ஏன் இந்த ஈர்ப்பியல் மாறிலியை பத்தி சொல்றேன் அப்படின்னா, இந்த ஈர்ப்பியல் மாறிலிக்கு இன்னொரு பேரு நியூட்டன் மாறிலி அப்படின்னு சொல்லுவாங்க. நியூட்டன் மாறிலி. சரிங்களா? ஸோ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஈர்ப்பியல் மாறிலிக்கு இன்னொரு பேர் என்னது? நியூட்டன் மாறிலி. ஓகேவா? அதுக்கான மதிப்பு 6.674 இன்ட்டு 10⁻−11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2. சரியா? இந்த ரெண்டுக்கான ஆன்சர் நீ தான் சொல்ல போற கமெண்ட் பாக்ஸ்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். 3 × 10⁸ மீட்டர் வினாடி பவர் -1 அப்படின்றது தான் இதுக்கு ஆன்சர். இல்லைன்னா 3 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா ஏற்கனவே. ஏற்கனவே இந்த கொஸ்டினை பார்த்துருக்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏற்கனவே சொன்னதுதான். 3 × 10⁸ மீட்டர் வினாடி -1. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இங்க -8 இருக்கு. எக்ஸாம்ல போய் கன்ஃபியூஸ் ஆகிடாத, 10⁸ தான் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? தூர பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படும் லென்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இருபுற குவிலென்ஸா, இல்ல குவிலென்ஸா, குழி லென்ஸா, இல்ல பி மற்றும் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பி மற்றும் சி எதை குறிக்குது? குவிலென்ஸும் இருக்கலாம், இல்ல குழிலென்ஸும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குவிலென்ஸ். இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கிட்ட குழி தோண்டி தூர குவி. கிட்ட குழி தோண்டி தூர குவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? பாருங்க, கிட்ட குழி. சோ கிட்ட பார்வைக்கு குழி லென்ஸ். சரியா? தூர குவி, தூர பார்வைக்கு குவி லென்ஸ்.
அப்போ இங்க கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, தூர பார்வை குறைபாட்டை சரி செய்ய அப்படின்னும் போது தூர பார்வைக்கு குவி லென்ஸ். ஸோ குவி லென்ஸ்ன்றது ஆப்ஷன் பி, அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விழிக்கோலத்தின் முன்பகுதியில் காணப்படும் மெல்லிய ஒளி புகும் படலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம கண்ணை பத்தி சொல்லியிருக்காங்க. சரியா? இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்னியா. கார்னியா தான் வந்து பார்த்தீங்கன்னா விழிக்கோலத்தில் இருக்கிற முன்பகுதியில காணப்படுற மெல்லிய ஒளி புகும் படலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப மெலிசா இருக்கும். இது மூலியமா தான் ஒளியானது நம்ம கண்ணில் வந்து போகுது உள்ள. சரியா? சரி, அப்ப மீதி இருக்குதுலாம் பார்க்கும். ஐரிஸ்னா என்ன சார்? கண்ணில் இருக்கிற சரிங்களா நிறமுடைய பகுதி அப்படின்றது தான் ஐரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கண்ணின் நிறமுடைய பகுதி. சரியா? கண்ணோட நிறமுடைய பகுதி. இந்த கண் பாவை அப்படின்னு இருக்கு பாத்தியா, இது வந்து ஐரிஸோட மைய பகுதி. ஐரிஸின் மைய பகுதி, இது பேர் தான் கண் பாவை அப்படின்னு பேரு. ஓகேவா? அப்ப விழித்திரை அப்படின்னா என்ன சார்? அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க. விழித்திரைய வேற என்ன சொல்லலாம்? ரெட்டினா அப்படின்னும் சொல்லலாம். சரியா? விழித்திரைய ரெட்டினா அப்படின்னும் சொல்லலாம். விழிக்கோலத்தில் பின்புற உட்பரப்பு பொருளின் தலைக்கீழான மெய்பிம்பம். ஸோ இங்கதான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணால ஒரு விஷயத்த பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கான மெய்பிம்பம், அதாவது தலைக்கீழான மெய்பிம்பம் வரும். தலைக்கீழான மெய்பிம்பம் அப்படின்னா என்னது? இப்போ ஒரு அந்த காலத்துல போட்டோ எடுத்திருப்பாங்க, பார்த்துப்பீங்க. சரிங்களா? நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும் பார்த்தியா, அதுதான் தலைக்கீழான மெய்பிம்பம். சரியா? அதை நம்ம கண்ணில் உருவாக்குறது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த விழித்திரை தான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லென்ஸின் திறன் வாய்ப்பாடு இல்ல திறன் சமன்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சருக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1/f = 1/v - 1/u, m = v/u, p = 1/f, r = 2f அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சரு p = 1/f. சரியா? அப்ப லென்ஸின் திறன் சமன்பாடு p = 1/f. ஸோ இதுல இருந்து உனக்கு ஒரு கொஸ்டின், லென்ஸின் திறன் அலகு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ல சொல்லுங்க. இது நிறைய முறை கேட்ட கொஸ்டின். சரிங்களா? லென்ஸோட திறன் அலகு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆன்சர் சொல்ல போறீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வெப்ப ஆற்றலின் SI அலகு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ வெப்ப ஆற்றலின் SI அலகு, ஆற்றலின் SI அலகு அப்படின்னாலே ஜூல் தாங்க. சரியா? ஜூல் தான். ஸோ பொருளின் SI அளவு, பொருளின் அளவுக்கான SI அலகு மோல். பொருளின் அளவுக்கான SI அலகு தான் மோல். சரியா? ஒளி செறிவின் SI அலகு, ஒளி செறிவின் SI அலகு இதுதான் கேண்டிலா, CD அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஒளி செறிவின் SI அலகு. கெல்வின் அப்படின்றது உங்களுக்கே தெரியும், வெப்பநிலையின் SI அலகு. சரியா? வெப்பநிலையின் SI அலகு. ஓகேவா? எல்லாமே தெரிஞ்சுக்க. வெப்ப ஆற்றலின் SI அலகு ஜூல். ஓகேவா? வெப்பநிலையின் SI அலகு கெல்வின். மோல்னா பொருளின் அளவுக்கான SI அலகு, இது வந்து MOL, மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி கேண்டிலா அப்படின்றது ஒளி செறிவின் SI அலகு. சரியா? ஸோ இந்த ஒரு கொஸ்டின்ல 4 கேள்விக்கான ஆன்சர் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பொது வாழ்வு மாறிலியின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3.81 ஜூல், மோல் இன்வெர்ஸ், கே இன்வெர்ஸ், அதாவது கெல்வின் இன்வெர்ஸ் அப்படின்னு. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? இந்த 4 ஆப்ஷன்ல எது சார் ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8.31 ஜூல், மோல் இன்வெர்ஸ், கெல்வின் இன்வெர்ஸ், அதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மதிப்பை நீ மெமரி பண்ணி தான் ஆகணும். சரியா? ஒரு சில விஷயம் கான்ஸ்டன்ட், மதிப்பு மாறாதது, மாறிலி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நீ என்ன பண்ணி ஆகணும்? மெமரி பண்ணி தான் ஆகணும். சரியா? ஸோ பொது வாழ்வு மாறிலி அதுக்கான மதிப்பு என்னது? 8.31 ஜூல், மோல் இன்வெர்ஸ், கே இன்வெர்ஸ் அப்படின்னு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதாங்க. இப்போ குரூப் 4லயும் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கூற்றுல. சரியா? மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட பயன்படும் கருவி எது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இதுக்கான ஆன்சரு வோல்ட் மீட்டர். மின்னழுத்த வேறுபாட்டை
அளவிட பயன்படும் கருவி எது? வோல்ட் மீட்டர். அப்ப அம்மீட்டர்னா என்ன சார்? ஒரு கடத்தில எந்த அளவுக்கு கரண்ட் பாயுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அம்மீட்டரை வந்து பார்ப்பாங்க. சரியா? அதுக்கான கருவி தான் என்னது? அம்மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரு மின்சுற்றில் மின்னோட்டத்தின் அளவை தெரிஞ்சிக்க பயன்படுறது தான் அம்மீட்டர். ஸோ இந்த அம்மீட்டருக்கு முன்ன நம்ம கால்வனாமீட்டரை வந்து பயன்படுத்திடணும். சரியா? இந்த கால்வனாமீட்டர் வந்து சிம்பிள் ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மீட்டருக்கான சிம்பிள் வந்து ஏன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ மின்தடை மாற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல, இது பேர் இங்கிலீஷ்ல ரியோஸ்டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்தடை மாற்றி. சோ இதோட வேலை என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலையற்ற மின்தடை. ஒரு கடத்தில நிலையற்ற மின்தடையா இருக்கிறது தான் வந்து மின்தடை மாற்றி. சரியா? சோ மின்தடை மாற்றிக்கு இன்னொரு பேர் என்னது? நிலையற்ற மின்தடை அப்படின்னும் வந்து சொல்லலாம். சரியா? சோ இந்த கொஸ்டினுக்கு மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட பயன்படும் கருவி எதுன்னு கேட்டா நீ என்ன சொல்லலாம்? வோல்ட் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, இதை வச்சுட்டு உனக்கான கொஸ்டின், மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு என்ன? மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு. சரியா? சைட் பை சைடு சொல்ற கொஸ்டினை அப்படியே ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? உனக்காக கொஸ்டின் கேட்கறது என்னன்னா, ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டேங்க, அது சம்பந்தமா வேற என்ன மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்களோ அதெல்லாம் தான் நான் உனக்கு கொஸ்டினா கேட்டுங்க. சரியா? உனக்கு ஆன்சர் தெரியலனாலும் அட்லீஸ்ட் வீடியோ பார்த்த பிறகு இந்த கொஸ்டின் எழுதி வச்சுட்டு ஆன்சர் தேடியாவது ஆன்சர் கண்டுபிடிச்சுக்க. இல்ல கமெண்ட்ல ஆன்சர் சொல்றாங்க பத்தியா, அதை வச்சியாவது தெரிஞ்சுப்ப. சரியா? 10 கொஸ்டினை எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சிக்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு, மின் அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு. மின் அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு. எஸ்ஐ அலகு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிறது மின்னோட்டம், அதுக்கப்புறம் மின் அழுத்தம் கேட்டிருக்கேன். மூணாவதா வந்து மின்தடையின் எஸ்ஐ அலகு. மின்தடையின் எஸ்ஐ அலகு. சோ இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சரு நீ தான் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல போற. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? அது கீழே இருக்கா? ஒரு கொஸ்டின் தப்ஸ்ட பாருங்க, மின்தடையின் எஸ்ஐ அலகு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நான் தான் ஆன்சர் சொல்லி ஆகணும் போல. இப்போ மின்தடையின் எஸ்ஐ அலகு வந்து ஓம். சரியா? மின் தடை, தடைக்கான எஸ்ஐ அலகு வந்து என்னது? ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப வோல்ட்னா என்ன சார் அப்படின்றது நீ தான் ஆன்சரா சொல்ல போற. சரியா? வோல்ட்னா என்னன்னு, அம்மீட்டர் தான் என்னன்னு இப்பதான் பார்த்தோம். கெல்வின்னா என்னன்னு உனக்கே தெரியும், வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு. சரியா? சோ ஐடியா தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி படி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட கடத்தி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, நிக்ரோம், தாமிரம், நிக்கல், குரோமியம். சரியா? ஸோ அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிக்ரோம். சரியா? இந்த நிக்ரோம் எதுக்கு சார் மிக உயர்ந்த மின்தடை? இது எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹீட்டர் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஹீட்டரு, ஹேர் ட்ரையரு, இது எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நிக்ரோமால தான் அந்த கம்பி வந்து உருவாக்கியிருப்பாங்க. சரியா? சோ அதனால தான் வந்து அது உயர்ந்த மின்தடை எண் கொண்டது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அவ்வளவு சீக்கிரம் வந்து அந்த கம்பி வந்து அறுபடாதுங்க. சரியா? அதனால தான் உயர் மின்தடை எண் கொண்டது அப்படின்னு சொல்லலாம். சரியா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான். ஒரு குதிரை திறன் என்பது ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குதிரை திறன் என்பது 746 வாட் வந்து கொண்டது. சரியா? 746 வாட். சரி, மின்திறனின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு நீங்க ஆன்சர் சொல்லுங்க. மின்திறனின் எஸ்ஐ அலகு. ஓகேவா? இது ஒரு கொஸ்டின் உனக்கானது. நெக்ஸ்ட், 20 ஹெர்ட்ஸை விட குறைவான அதிர்வெண் கொண்ட 20 ஹெர்ட்ஸை விட குறைவான அதிர்வெண் உடைய ஒலி அலைகளை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. குற்றொலி அலைகளா, மீயொலி அலைகளா, நெட்டலைகளா, இல்ல குறுக்கலைகளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த குறுக்கலைகள்னா என்ன, நெட்டலைகள்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க. சரியா? நெட்டலைகள்னா ஒன்றும் இல்லைங்க, ஒலி போற அதே திசையில என்ன ஆகும், அந்த ஊடகத்துல இருக்கிற துகள்களும் வந்து அதிர்வுறும். சரியா? அப்படி அதிர்வுறுச்சுன்னா அது பேரு நெட்டலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இணையா சார் இந்த பக்கம் லைட்டு போகுதுன்னா அதே பக்கமே அந்த துகள்கள் போகும். சரியா? அந்த துகள்களோ இல்லை அதுல இருக்கிற உண்டாகிற அலைகள் வந்து பார்த்தீங்கன்னா
அதே திசையில போச்சுன்னா அது நெட்டலைகள். குறுக்கலைகள்னா இப்பயே தெரிஞ்சு பாருங்க, இப்படி போதா அதுல குறுக்கால வந்து அந்த துகள்கள் போச்சு அப்படின்னா அது பேர் குறுக்கலைகள். ஓகேவா? ஸோ நெட்டலைகள் குறுக்கலைகளுக்கான டெஃபினேஷன் இவ்வளவுதான். மீயொலி அலைகள் அப்படின்றது போன தடவை நான் ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தேன். மீயொலியை உண்டாக்கக்கூடிய ஒரு உயிரினம் எது அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு அதுக்கு ஆன்சர் வௌவால்னு சொல்லியிருந்தீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 20,000 ஹெட்ஸ்ன்னு ஒண்ணு நம்ம பேசியிருந்தோம் பாத்தீங்களா, மனிதனால் கேட்கக்கூடிய அந்த அதிர்வெண் திறன், அதை விட அதிகமா ஒலி எழுப்பக்கூடியதுதான் நம்ம மீயொலிகள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ மீயொலி அலைகள்னா 20,000 விட அதிகமா இருக்கும். சரியா? 20,000 விட அதிகம். சரியா? இங்க கேட்கிற கொஸ்டின் 20 ஹெட்ஸை விட குறைவானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 20 ஹெட்ஸை விட குறைவானது குற்றொலி அலைகள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? குற்றொலி அலைகள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுல இருந்து உனக்கு ஒரு கொஸ்டின், ஒலி அதிர்வெண்களை எந்த அலகு கொண்டு அளக்கலாம்? சரியா? இது ஒரு கொஸ்டின். இதுக்கான ஆன்சரையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒலி அலைகள் டேஷ் திசை வேகத்தில் பரவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல இன்னொரு வார்த்தையும் கேட்டுக்கணும். ஒலி அலைகள் காற்றில் என்ன திசை வேகத்துல பரவும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 340 மீட்டர் வினாடி -1. ஸோ இந்த ஸ்பீட்ல போகும். சரிங்களா? ஒலி அலைகள் முன்ன பார்த்த ஒலி அலைகள் வேற, இது வேற. இந்த ஒலி சின்ன லீ வந்துச்சுன்னா அது சவுண்டு. சரியா? பெரிய லீ வந்துச்சுன்னா அது லைட்டு. சின்ன லீ வந்தா சவுண்டு, பெரிய லீ வந்தா லைட்டு. சரியா? ஸோ ஐடியா புரிஞ்சுக்க. இங்க குத்துருக்கிறது சவுண்டு. அந்த சவுண்டுக்கான ஒலி இருக்கு பாத்தியா? இப்ப நம்ம பேசுறதே இன்னொருத்தருக்கு எப்படி போய் சேருது? அலை வடிவில் தான் போய் சேரும். சரியா? அப்படி போகும்போது என்ன ஸ்பீட்ல போதா? 340 மீட்டர் வினாடி -1. சரிங்களா? ஸோ இதுக்கான மீனிங் என்ன அர்த்தம்? ஒரு வினாடிக்கு 340 மீட்டர் தூரத்துக்கு போகுது. சரியா? ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீடா போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு? ஸோ இதுக்கு 4 ஆப்ஷன் வந்து மின்தடை எண்ணு, இன்னொன்னு வந்து மின் கடத்து திறன், மின்னாற்றல், மின் திறன் அப்படின்னு சொல்லிட்டு 4 கொடுத்துருக்காங்க. சரியா? இதுல ஃபர்ஸ்ட் மின்தடை எண், இதுக்கான அலகு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம் மீட்டர். சரியா? மின்தடை எண்ணின் அலகு வந்து பாத்தீங்கன்னா ஓம் மீட்டர். சரியா? ஸோ அப்ப இது வர வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி மின் கடத்து திறனின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் சொல்ல போற. இது முக்கியமான கொஸ்டின். மின் கடத்து திறனின் எஸ்ஐ அலகு என்னன்னு நீ ஆன்சர் சொல்லு. ஓகேவா? மின் திறனின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் பார்த்தோம். சரியா? இதுவும் உனக்கு நான் ஒரு கொஸ்டினா கேட்டிருக்கேன். மின் திறனின் எஸ்ஐ அலகு என்னன்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் மின்னாற்றலின் எஸ்ஐ அலகு தான் கிலோவாட் மணி. ஓகேவா? அப்ப கிலோவாட் மணின்றது மின்னாற்றலின் எஸ்ஐ அலகு. மின்திறனின் எஸ்ஐ அலகு என்னன்னு நீ ஏற்கனவே ஆன்சர் சொல்லியிருப்ப. மின்கடத்து திறனின் எஸ்ஐ அலகு என்னன்னு இப்ப நீ சொல்ல போற. சரியா? மின்தடையின் எண்ணின் எஸ்ஐ அலகு வந்து ஓம் மீட்டர் தான். ஓகேவா? அதுல எதுவும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு பெக்கோரல், ஐரன் கியூரி, ராஞ்சனு, நீல்ஸ் போர் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல பாருங்க, பெக்கோரல் அப்படின்றவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர். இயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர். சரியா? இல்ல கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னாலும் ஹென்றி பெக்கோரல் தான். ஓகேவா? ஹென்றி பெக்கோரல் தான். ஐரன் கியூரி தான் செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர். சரியா? ஐரன் கியூரி தான் செயற்கை கண்டறிந்தவர். இவங்க கூட யார் இருந்ததுன்னா எஃப் ஜோலியட் அப்படின்றவங்களும் கூட இருந்தாங்க. சரியா? இவர் எப்ப இதை கண்டுபிடிச்சார்னா 1934.
சரியா? அப்போ செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் யாரு? ஐரின் கியூரி. அவர் எப்ப கண்டுபிடிச்சாரு? 1934. அவர் கூட இவரும் வந்து ஹெல்ப் பண்ணாரு, ஜோலியட் அப்படின்றவரும். சரியா? இயற்கை கதிரியக்கம் இல்லனா கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹென்றி பெக்கோரல். சரியா? சரி, இந்த ராஞ்சன் அப்படின்றவர் யாரு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காமா கதிர்கள் கேள்விப்பட்டிருப்ப. கதிரியக்கத்துல இருந்து வெளியே வர்றது ஆல்பா பீட்டா காமான்ற 3 துகள்கள். சரியா? அந்த 3 கதிர்கள் தான். அதுல காமா கதிர்களையும் எக்ஸ் கதிர்களையும் கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஞ்சன். ஓகேவா? இல்ல நீல்ஸ் போர் அப்படின்றது அணு மாதிரிகளை வெளியிட்டவர், அணு மாதிரிகளை வெளியிட்டவர் அப்படின்னு சொல்லலாம். சரியா? போரின் அணு மாதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு புக்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க. அதுல அந்த அணு மாதிரிகளை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நீல்ஸ் போர். ஓகேவா? இதுல ஐரின் கியூரிக்கு முன்ன இருந்தவங்க ஒரு 2 பேர் இருந்தாங்க, கியூரி அம்மையார் கூட. சரியா? பியூரி கியூரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க 1903 வந்து பாத்தீங்கன்னா நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. யார் யாரு? ஐரின் கியூரிக்கு முன்ன மேரி கியூரியும் பியூரி கியூரின்ற 2 பேர். சரியா? அவங்க கூட பெக்கோரலும் நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? இவங்க 3 பேரும் ஒன்னாதான் நோபல் பரிசு வாங்குறாங்க. எப்ப? 1903. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இதே 1903 ஜூலை 15 ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஒருத்தர் பிறந்தார் அன்னைக்கு 1903 ஜூலை 15. அது யாருன்னு சொல்லுங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. புற்றுநோய் சிகிச்சைகளின் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியா? ரேடியோ அயோடினா, ரேடியோ கார்பனா, ரேடியோ கோபால்டா, ரேடியோ நிக்கலான்னு. இதுக்கான ஆன்சரு ரேடியோ கோபால்ட். சரியா? ஒரு சில கொஸ்டின் அப்படியே படிக்கிற மாதிரி தான் இருக்கும், வேற வழி இல்லை. சரியா? அதே மாதிரி பாருங்க, இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கதிரியக்க பொருட்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினும் நம்ம 25, 26ன்னு ஆராயலாம் முடியாது. சரியா? ஆன்சரா அப்படியே படிச்சுதான் ஆகணும். மொத்தம் 29 கதிரியக்க பொருட்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? சரி, கதிரியக்கத்தின் பன்னாட்டு அலகு, அதாவது கதிரியக்கத்தோட எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கதிரியக்கத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னா பெக்கோரல். இது நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, ஹென்றி பெக்கோரல் அவர் தானே கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சவர். அவருடைய நினைவாக தான் கதிரியக்கத்தோட எஸ்ஐ அலகுக்கு பெக்கோரல் அப்படின்னே பேர் வச்சிருக்காங்க. சரியா? கதிரியக்கத்தோட தொன்மையான அலகு, கதிரியக்கத்தோட தொன்மையான அலகு, அதாவது இந்த பெக்கோரல் வந்து எஸ்ஐ அலகுன்னு சொல்லறதுக்கு முன்னாடி கதிரியக்கத்தோட அலகா இருந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கியூரி. தொன்மையான அளவு வந்து என்னது? எஸ்ஐ அலகுன்னு சொல்ல முடியாது, தொன்மையான அலகு கியூரி தான். ஓகேவா? இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இது எல்லாமே கதிரியக்கத்தோட அலகு தான். சரியா? குத்திருக்கிற 4 ஆப்ஷனுமே கதிரியக்கத்துக்கு அலகுதான். நீங்க போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க. ராஞ்சனும் கதிரியக்க அலகுதான். சரியா? பெக்கோரலும் கதிரியக்க அலகுதான், கியூரியும் கதிரியக்க அலகுதான், ரூதர்ஃபோர்டும் கதிரியக்க அலகுதான். சரியா? ஆனா கொஷின்ல இந்த பன்னாட்டு அலகுன்னு ஒண்ணு குத்துருக்காங்க பாத்தீங்களா, எஸ்ஐ அலகுன்னு. சரியா? அப்ப எஸ்ஐ அலகுன்னு கேட்டா மட்டும் பெக்கோரல் தான் ஆன்சர் வரும். தொன்மை அலகுன்னு கேட்டா கியூரின்னு சொல்லலாம். ஆனா இந்த 4மே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கதிரியக்கத்தின் அலகுதான். ஓகேவா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்க. இப்படிதான் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. 4மே ஆன்சர் தான். ஆனா நம்மளுக்கு அடாப்ட் ரொம்ப கிட்ட இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஸ்டின்ல பன்னாட்டு அலகுன்னு கேட்டா மட்டும் நீ பெக்கோரலுக்கு வந்துடுற. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அணுக்கரு பிளவின் மூலம் வெளியேற்றப்படும் சராசரி ஆற்றல் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட், 10⁻⁶ மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட், 1.602 10⁻⁻⁹ ஜூலு, 600 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சரு 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். சரியா? ஒன்றும் இல்லைங்க, அணுக்கரு வந்து பிளவு நடைபெறும்ல, அப்போ வந்து சராசரியா எவ்வளோ ஆற்றல் வெளியேறப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் வந்து வெளியேறப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட், இரத்த சோகையை அடையாளம் காணவும்
குணப்படுத்தவும் பயன்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியா, ரத்த சோகை. சோ ரத்த சோகை எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரத்த சோகை எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. சரியா, சோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா இரும்பு 59. இது இப்படியும் கொடுக்கலாம், இரும்பு 59, Fe 59ன்னு சொல்லலாம், இரும்பு 59ன்னு சொல்லலாம். சரியா, அப்ப இதுக்கான ஆன்சர் இரும்பு 59 தான். சரியா, இதுல இந்த கோபால்ட் இருக்கு பாத்தியா, இது வந்து CO 60னா ஒண்ணும் இல்லைங்க, கோபால்ட் 60. சரியா, கோபால்ட் 60. இது பாஸ்பரஸ் 32, P32 தான் பாஸ்பரஸ் 32. இது சோடியம் 24. என்னன்னா சோடியம் தானே, சோ சோடியம் 24. சரியா, இதுல இந்த கோபால்ட் 60 இருக்கு பாத்தியா, இதோட வேலை என்ன தெரியுமா? வைரங்களுக்கு செயற்கையாக நிறமூட்ட பயன்படும். செயற்கையா நிறமூட்டத்துக்கு பயன்படுது. சரியா, செயற்கையா பாலிஷ் அடிக்க பயன்படுது, வேற ஒன்றும் இல்லை. சரியா, இந்த கோபால்ட் 60. அதே மாதிரி சோடியம் 24 அப்படின்னு ஒன்று குத்துருக்காங்க பாத்தியா, இந்த சோடியம் 24ஓட வேலை என்னன்னா உடம்புல எங்க பாதிப்பு ஏற்படுது, உடலில் உள்ள உறுப்புகளில் எங்க பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன கொடுப்பாங்க? சோடியம் 24 பயன்படுத்துவாங்க. சரியா, சோ பாஸ்பரஸ் 32க்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆன்சரா சொல்லு. ஓகேவா, பாஸ்பரஸ் 32ஓட வேலை என்னன்னு. ரத்த சோகைக்கான ஆன்சர் வந்து இரும்பு 59பா. சரியா, கோபால்ட் 60ஓட வேலை வைரங்களுக்கு செயற்கையா நிறைமூட்ட பயன்படுது. சரியா, சோடியம் 24ஓட வேலை உடம்புல இருக்கிற உறுப்புக்கு எங்க பிரச்சனை இருக்கு, எங்க பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சோடியம் 24 பயன்படுத்துவாங்க. பாஸ்பரஸ் 32ஓட வேலை என்னன்னு நீ தான் சொல்ல போற. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உயர் ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களை குறைந்த ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களாக குறைப்பதற்கு பயன்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு யுரேனியம், கிராஃபைட்டு, காட்மியம், ஹீலியம் சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராஃபைட். ஓகேவா, இந்த கிராஃபைட் தான். இந்த கிராஃபைட் வந்து பாத்தீங்கன்னா கார்பனோட ஒரு வடிவம், கார்பனின் ஒரு வடிவம். சரியா, இதுவும் மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரு உலோகம் தான். சரியா, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பாப்போமா. காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம் எது, அங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கல்பாகமா, இல்ல கூடங்குளமா, மும்பையா, ராஜஸ்தானா அப்படின்னு. இது மும்பையோ ராஜஸ்தானோ இல்ல. சரியா, ஓகேவா, இதுக்கான ஆப்ஷன் மும்பையும் இல்ல, ராஜஸ்தானும் இல்ல. சரியா, கூடங்குளமும் இல்ல, கூடங்குளத்திலையும் இல்ல, கல்பாக்கத்துல தான். சரியா, கல்பாக்கத்துல இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம், இந்த அணுக்கரு இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம். இந்த இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்துல இருக்கிற ஒரு உலைக்கு என்னன்னு பேருன்னு கேட்டீங்கன்னா காமினி அணுக்கரு உலை அப்படின்னு பேரு. சரியா, அப்ப கல்பாக்கத்துல இருக்கிற அந்த ஆராய்ச்சி மையம் பேர் என்னது? இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம். இது ரொம்ப முக்கியம். சரியா, இந்த இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்துல இருக்கிற ஒரு உலைக்கு தான் என்னன்னு பேரு? காமினி அணுக்கரு உலை அப்படின்னு சொல்லலாம். சரியா, சோ அப்போ இந்த காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம் எங்க? கல்பாக்கம். ஓகேவா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா. இந்திய அணுசக்தி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரு 1956, 1969, இல்ல 1948, 1979 கேட்டிருக்காங்க. ஆன்சரு 1948. ஓகேவா, இது அப்ப பிரதமரா இருந்தவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேவா, இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க அடிக்கடி. இந்திய அணுசக்தி ஆராய்ச்சி திட்டத்தின் இல்லனா இந்திய அணு ஆராய்ச்சி திட்டத்தின் தந்தை, இந்திய அணு ஆராய்ச்சி திட்டத்தின் தந்தை யாரு? திட்டத்தின் தந்தை யாரு? சரியா, இதையும் நீ தான் ஆன்சரா சொல்ல போற. இல்லனா இந்த क्वेश्चन வேற விதமாவும் கேட்கலாம். 1948 நிறுவிய
1948 நிறுவிய அணுசக்தி, வேணாம் பிராக்கெட்ல எழுதிக்க, நிறுவிய வேணாம். 1948 இந்தியாவில் அணுசக்தி ஆணையம் நிறுவியவர் யார்? சோ இந்த கொஸ்டினை ரெண்டு விதமா கேட்கலாங்க. இந்திய அணுசக்தி ஆராய்ச்சி திட்டத்தின் தந்தை யாருன்னு கேட்டாலும் ஒருத்தர் தான். சரி, 1948 இந்தியாவில் அணுசக்தி ஆணையத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டாலும் ஒருத்தர் தான். அந்த ஒருவர் யார் அப்படின்றதான் நீ சொல்ல போற. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பாதுகாப்பான கதிர்வீச்சின் அளவு ஒரு வாரத்துக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு 100 மில்லியன் ராஞ்சன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா? இதுக்கு 4 ஆப்ஷன், 200 மில்லி ராஞ்சன், 600 மில்லி ராஞ்சன், அதே மாதிரி 100 மில்லி ராஞ்சன், 400 மில்லி ராஞ்சன், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா ஆன்சரு 100 மில்லி ராஞ்சன் தான். ஓகேவா? ஸோ இந்த எபிசோட்ல நம்ம 25 கொஸ்டின் பார்த்துருக்கோம். சரியா? இது இல்லாம நான் நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பேன். நீயும் அதுக்கு நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சரு கமெண்ட்ல சொல்லியிருப்ப. சரியா? ஆன்சர் தெரியல அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ணாத. இப்போ போய் உக்காந்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தேடு. சரியா? ஏன்னா வெற்றிக்கான முதல் படியே என்ன தெரியுமா? எப்படிலாம் நம்ம தோக்குறோமோ அதை தெரிஞ்சுக்கணும். சரியா? அதை தெரிஞ்சுன்னு இன்னொரு தடவை அந்த தப்பை பண்ணாம இருக்கிறது தான். சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். நன்றி.